ரஷ்யா உக்ரைன் இடையே போர் ஆண்டு கணக்கில் தொடரும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயன்று வருகின்றன. இதற்கிடையே இந்த மோதலை இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான மோதல் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த மோதல் தொடங்கிய போது ரஷ்யா கையே ஓங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகு போர் மாத கணக்கில் தொடர்ந்து வருகிறது. இதில் உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் ஆயுதங்களையும் வழங்கி வருகிறது. இதன் காரணமாக ரஷ்யாவால் இந்த போரில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. உக்ரைன் மோதல் காரணமாக ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை உலக நாடுகள் விதித்துள்ளன. சர்வதேச பொருளாதாரமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் தொடர்ந்து முயன்று வருகின்றன. இந்த சூழலில்தான் உக்ரைன் மோதலை இந்தியாவால் மட்டுமே முடிவுக்கு கொண்டுவர முடியும் என பேசியிருக்கிறார் இத்தாலி பிரதமர். வடக்கு இத்தாலியின் செர்னோபியா நகரில் உள்ள ஒரு மன்றத்தில் நடந்த கருத்தரங்கு கூட்டம் ஒன்றில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அங்கு பேசிய அவர், இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று பேசினார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், சர்வதேச சட்ட விதிகள் மீறப்பட்டால் உலகில் குழப்பமான நெருக்கடியான சூழல் உருவாகும் என்பது அனைவருக்கும் தெரியும். இதனால் புவிசார் பதற்றங்களுடன் சர்வதேச பொருளாதார குழப்பங்களும் ஏற்படுகிறது. சீன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது தான் இதைத்தான் சொன்னதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளால் மட்டுமே உக்ரைன் மோதலை தீர்க்க முடியும் என்று தான் நினைப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக ரஷ்ய அதிபர் புதினும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். அவரும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் என்றும் கூறியிருந்தார். புதின் இந்த கருத்துக்களை கூறி 48 மணி நேரத்திற்குள் கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை இத்தாலிய பிரதமரும் தற்போது கூறியிருக்கிறார். விளாடிவோஸ்டோக் நகரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் புதின், ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. கடந்த 2022இல் ரஷ்யா உக்ரைன் இடையே முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் இருக்க வேண்டும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கிய போது ரஷ்யாவின் கையே ஓங்கியிருந்தது. அப்போது இஸ்தான்புல் நகரில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் முக்கிய ஒப்பந்தத்தில் முதற்கட்ட புரிதல் ஏற்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்தது என்பது பொதுவெளியில் அறிவிக்கப்படவில்லை. அது கடைசி வரை நடைமுறைக்கும் வரவில்லை. அதன் அடிப்படையிலேயே போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் என புதின் கூறியிருக்கிறார்.